28/8/2025 காருண்யா ப்ளஸ் 587 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு கணிப்பை பார்த்துடலாம். நேற்றைக்கு என்ன கொடுத்துருந்தோம்? நேற்றைக்கு 7 6 சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருந்தோம். கொடுத்த 8 உள்ளே வந்திருக்கு. 6க்கு பவர் 1 உள்ளே வந்திருக்குது. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பி போர்டில் 1 8ஐயும் வச்சுருக்கோம். 8 பி போர்டு கரெக்டாக இருக்குது. 1 வந்து ஏ போர்டுக்கு போயிருக்கு. 4 எங்கே வேணாலும் வரணும்னு சொல்லியிருந்தேன். 4 சி போர்டுக்கு வந்திருக்கு. சோதனையை பார்த்தீங்களா? 1 8 4 தான் ரிசல்ட்டு. நம்ம பி போர்டு நேராகவே பாருங்கள் 1 8 4ன்னு வச்சுருக்குறோம். 4 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படி வச்சோம். 4 சி போர்டுக்கு வந்திருக்கு. ஓகே. 8 பி போர்டுக்கு வந்திருக்கு. ஓகே. 1 மட்டும் நம்ம ஏ போர்டில் வைக்க தவறிட்டோம். ஆக மொத்தம் 18ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அது வந்து ஏபியில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 234 கொடுத்துருக்கோம். 3க்கு பவர் 8 184 ரிசல்ட்டு. 16லாம் கொடுத்துருந்தோம். 6 டபுள்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். 6 16லாம் உள் பக்கம் போயிடுச்சு, வெளியில் வரல. இங்கே 187ன்னு கொடுத்துருக்குறோம். நமக்கு இந்த இடத்துல 4 வச்சுருந்தோம்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்பரை பார்த்திங்கனாலே புரியும். அசால்ட்டாக ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வரும் என்ன ஏதுன்ட்டு. காருண்யா 28/8/2025 காருண்யா ப்ளஸ் 587 உண்டான ஒரு கேரளா கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0. சரிங்களா? நாளைக்கு 6ஆம் நம்பர் ஆட்டத்தில் வர்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்பவும் 1ஆம் நம்பரை தூக்கி உள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த 1 பார்த்திங்கன்னா 6 இருக்கிற இடத்துல தான் 1 வரும். 1 6 வரணும், இல்லைன்னா அந்த இடத்துல 1 வரணும். 1 6 சி போர்டுக்கு வரணும், இல்லை ஏ போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 1 திரும்பவும் ஏ போர்டுலேயே அடித்தாலும் அடிக்கலாம். 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4. நாளைக்கு 9ஆம் நம்பர் ஆட்டத்தில் வர மாதிரி இருக்குது. 9 4 கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு நம்பர் உள்ளே வரும் கண்டிப்பாக. இல்லை ரெண்டுமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 65 01 76 35 42 23 75 15 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வந்திருக்குது. சரிங்களா? இதிலேருந்து நாளைக்கு ஒரு ஆட்டம் தொடங்கலாம். பார்ப்போம். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர மாதிரியும் தெரியுது. அதிகபட்சமாக டபுள்ஸ் வர மாதிரி தான் தெரியுது. 77 55 66 இதில் ஏதாவது ஒன்று டபுள்ஸ் அடிக்கணும். அதுக்கு அப்படி அடிக்கலைன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். 657 755 766 342 110ன்னு கொடுத்துருக்குறேன். இது எப்படி வேணாலும் கலந்து அடிக்கலாம். 101ன்னு அடிக்கலாம். சரிங்களா? பிசிக்கு எப்படி வேணாலும் வரலாம். 910 அப்படிங்கிற நம்பர் வரலாம், இல்லை 901ன்னு வரலாம். 946 46ஆகவும் வரலாம், 41ஆகவும் வரலாம், 40ஆகவும் வரலாம். சரிங்களா? நம்ம அப்படி கொடுத்தோம்னா நிறைய நம்பர் ஆகிடும். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? 530ங்கிற நம்பர் வரலாம். இல்லைன்னா நாளைக்கு 315ம் வரலாம். காரணம் என்னென்னா 35 15 இருக்குது. உள்ளே வச்சுக்கோன்னா 315 வரணும், இல்லைன்னா 365ன்னு வரணும். சரிங்களா? அப்படியும் வரலாம். ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து விழுறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக எதை முடிஞ்ச அளவுக்கு போர்டு வரையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சொல்லிட்டேன் எப்படி வருதுன்னு. உங்களுக்கு 6 வருதா ஸ்ட்ராங்காக? 65 வரலாம், 60 வரலாம், 67 வரலாம், இல்லை 62, இல்லை 76 26 அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 6 வந்தால் 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு 01ன்னு வரலாம், இல்லை 06 அதை தான் நானும் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரியும் வரலாம். இங்கே 10 யாருன்னு இருக்குது. அந்த மாதிரியும் வரலாம். சரிங்களா? 9 வந்தால் நமக்கு இங்கே 9ஆம் நம்பருக்கு உண்டான அறிகுறி கிடையாது. அப்படி வந்தால் 76 79 ஆகலாம். சரிங்களா? 65 59 ஆகலாம். ஏன்னா இந்த 6 திருப்பி போட்டோம்னா 9 வர இடத்துல அப்படியும் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம வர்றதை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறோம். உங்கள் கணிப்புலையும் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா உங்கள் இஷ்டம். சரிங்களா? நம்ம 9 ஆல் போர்டில் வருது, ஆனால் 2Dயில் 9 நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா? ஒருவேளை 2 வந்தால் 92ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். 2 வந்தால் 42 92 வரும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. என்னுடைய இதை சொல்லிவிட்டேன் நான். உங்களுடைய கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணி விளையாடுங்க.
நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.